Hey friends, வணக்கம் and welcome to Chilli. நான் ஷாலினி. மீன் குழம்பு டிஃப்ரெண்டா செய்யலாம். மண் சட்டியில் எப்படி செய்யறது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம சில ஹோட்டல்லலாம் வந்து நல்லா திக்கா காரசாரமாக டேஸ்டியான மீன் குழம்பு வைப்பாங்க இல்லையா, அது எப்படி செய்யறது அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் மீன் வாங்குறப்பையும் இந்த மீன் குழம்பு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு 450 கிராம்ஸ் அளவுக்கு இன்னைக்கு மீன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் கல்லுப்பெல்லாம் போட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 லெமன் எடுத்து நல்லா ஜூஸ் புழிஞ்சிட்டு இந்த மீனுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் ஆக விட்டுருங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் செய்யறதுக்கு 12 வரமிளகாவை லைட்டா வெதுவெதுப்பா இருக்க தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போறேன். அதோட 1 இன்ச் அளவு இஞ்சி, 15 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், அதாவது வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பெருசாக இருக்குது, நீங்கள் சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்தளவு எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்திலே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது ஒரு 8 எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறப்ப இதை போட்டு செய்யலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா மீன், அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணலாம். ஆனால் பேசிக்காகவே வந்துட்டு நான்வெஜ் அப்படின்னாவே வந்து நல்லது சின்ன வெங்காயம் வந்து, அதனால நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 3 தக்காளியோட பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட், நம்ம மீனுக்கு தேவையானது அதில் போட்டுட்டோம். ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் வந்துட்டு நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக மீன் குழம்புக்கு கரம் மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஆனால் இந்த மசாலெல்லாம் வந்து குக் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு செஃப்போட ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது தண்ணியில் ஊற வச்சு இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த மசாலா நல்லா குக் ஆகி ஆயிலெலாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வர விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நல்லா திக்காக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து அந்த புளி தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா கொதி வந்துருச்சு, கொஞ்சம் ஆயிலும் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபிஷ் பீசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது வந்து இந்த குழம்புல குளிக்கிற அளவுக்கு மேலெல்லாம் வந்து எடுத்து ஊற்றிடுங்க. குழம்பு நல்லா டிப்பாகி இருக்கணும் அந்த மீன். இது ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணோன்றனால ஓரளவுக்கு அதுலேயே வந்து குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 7 minutes பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ லிட் ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் அந்த மீனில் இருந்த ஆயிலோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான்றனால ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும். ஸோ நல்ல வாசனையோட சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பைசி டேங்கி டேஸ்டியான மீன் குழம்பு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மீன் குழம்புக்கு நல்ல மீன் வறுவல் வச்சு சுட சுட சாதம் போட்டு அதில் போட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எம்ஏ சில்லி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.